ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈகிள்ஸ் கிளா. நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4BS6 2021 மாடல். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம், இன்னும் போட போகிறோம். அப்டேட்டான 2022 மாடல் பற்றி நம்ம பேசலாம். இன்னும் நம்ம அப்பாச்சி பற்றி நிறையா பேச வேண்டியிருக்கு. நான் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோஸ் வரும், ரைட் விலாகும் வரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போடுறது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள்லாம் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம், தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னா, கேமரா போட்டிருப்பேன், இப்போது கண்டென்ட்டில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி கேமரா காணாமல் போச்சு அப்படின்னு. எஸ், உண்மை தான். பட் இப்போ இந்த வீடியோ எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. என்னோடய பிரதரோடது. அவர் ஒரு யூடியூபர் தான். சவுதியிலேருந்து அங்கேயே இருக்கும்போதே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து கொஞ்சம் நாளைக்கு கடை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ புது கேமரா வாங்குற வரைக்கும் இதை தான் யூஸ் பண்ணணும். அவர் கொஞ்ச நாள் வந்து அவர் ஐஃபோன் வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து அதில் வந்து மோட்டோவில் பண்ணிச்சு. மோட்டோவில் பண்ண மாட்டார் அவர், விலாக் மட்டும் பண்ணுவார். அவர் வந்து மோட்டோவில் பண்ண மாட்டார். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு கேட்டிருக்கேன், அடுத்த கேமரா வாங்குகிற வரைக்கும் அதுக்கு காசு வேணும். ஸோ எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல பைக்கில் நம்ம அடுக்கு போயிட்டுருந்தேன். ஸோ மோட்டோ விலாக் பண்ணணும் அப்படின்னாடி கேமரா வந்து இந்த கவரில் வச்சுருந்தேன். உள்ளே என்னென்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, உள்ள ரெயின் கவரு, பேக்கு, லஞ்ச் பாக்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அதை கடைசியாக வந்து கேமரா வச்சுருந்தேன். ஸோ எங்கே விழுந்ததுன்னே தெரியல, என்னால் யோசிக்கவே முடியல. என்னால் அது மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரம். சரி, அப்புறமா பண்ணுவோம், அப்புறமா மோட்டோ விலாக் பண்ணுவோம், ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது. ஸோ மழை இல்லாதப்போ கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வைக்கும்போது நல்லா வந்து புஷ் பண்ணி நல்லா உள்ளே தான் வச்சேன். எப்படி வந்து இப்போ வெளியே வந்துச்சு, எப்படி விழுந்துச்சு, என்னால் எதுவுமே யோசிக்க முடியல. ஸோ ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. என்ன இன்னும் அந்த கேமரா வந்து நல்ல கேமரா, நல்ல ஒர்த்தபுளான கேமரா. சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, ஸோ என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, எப்படி மவுண்ட் பண்ணுறீங்க, எப்படி மோட்டோ விலாக் பண்ணுறீங்க, உங்களோட செட்டப் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நானும் பண்ணலாங்கிறது அந்த ஆசையில் தான் இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி தான் கேட்டிருந்தாரு தவிர. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நானே வந்து சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த கண்டென்ட் பற்றி பேசணும், மோட்டோ விலாக் எப்படி பண்ணுறோம், எப்படி செட்டப் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லி பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் அதுக்குள்ளேயும் இப்படி ஆகிப்போச்சு. ஸோ என்னோடய கேமரா பற்றி என்னால் சொல்ல முடியாது. இப்போதைக்கு வந்து நடந்து முடிஞ்சதை பற்றி தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நேரில் என்னால் வந்து கண்ணில் காட்ட முடியாது என்னோடய கேமராவை. என்ன வேறு வழி இல்லை. 5000க்கு வாங்கினேன், நல்ல ஒர்த்தபுளான கேமரா. கோப்ரோ வந்து நம்ம 20,000க்கு 30,000க்கு வாங்கி பண்ணுறதுக்கு வந்து இது வந்து நல்ல ஒர்த்தபுளான கேமரா. என்ன கோப்ரோனா வந்து இன்னும் கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக நிற்கும், நல்ல கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதே மாதிரி அக்சஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் 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 நல்லாயிருக்கும் எல்லாமே. ஸோ இது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓகேவா, பிகினருக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆக்ஷன் கேமராவாக இருக்கும். அந்த ஈகிள்ஸ் கிளா, சாரி ஐயோ நம்மளோட நேமே வருது, ஈகிள் i6. ஆமாம், அதுதான் நம்முடைய கேமரா, ஆக்ஷன் கேமரா ஈகிள் i6, ஃபிட்ஸ்பார்க் ஈகிள் i6. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தார், ஒரு நண்பர் கேட்டிருந்தார், நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நானும் அவருக்கு லிங்க் அனுப்பியிருந்தேன். ஸோ நானும் வந்து லிங்க் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நான் இந்த வீடியோக்கு கீழே. ஃபிட்ஸ்பார்க் ஈகிள் i6, ஃபிட்ஸ்பார்க் தான் அதோடைய கேமரா. ஈகிள் i6ங்கிறது வந்து அது ஒரு மாடல். இப்போதைக்கு வந்து i6 வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. i6 ப்ரோ தான் இருக்குது. அதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2.5mm ஜாக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜாக்னா அந்த நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுற ஹெட்செட் எல்லாமே வந்து 3.5mm ஜாக் அந்த போர்ட்டு. இது வந்து 2.5mm ஜாக் அந்த மைக் செட்டப்பு, அந்த ஒரு போர்ட் போடுற அந்த ஊசி அந்த இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து இப்படி இருக்கும். செப்பரேட்டாக அவங்க வலைதளத்தில் வந்து அவங்க விற்கிறாங்க. அந்த ஃபிட்ஸ்பார்க் ஈகிள் i6 அந்த கேமரா வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அந்த வெப்சைட் நேம் போடுறேன், அதோடைய கேமராவுடைய லிங்க்குன்னு டேரெக்டாக வந்து போடுறேன் நான். அதோடைய ப்ரைஸ் இப்போதைக்கு வந்து அதோடய ப்ரைஸ் வந்து 7,000 நினைக்கிறேன். ஒரு வேளை வாங்குறதுனா அதை தான் வாங்கணும். இன்னும் நல்ல கேமரா வாங்கணும் அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான இன்னொரு கேமரா இருக்குது. அது வந்து டூவல் கேமரா, ஃப்ரண்ட் சைடும் இருக்கும், பேக் சைடும் இருக்கும்.
சாரி கேமரா இல்லை, ஸ்க்ரீனு மாற்றி சொல்லிட்டேன். ஸ்க்ரீன் ஃப்ரண்ட் சைடும் இருக்கும், பேக் சைடும் இருக்கும். அது மூலமாக வந்து இப்படி வச்சு நம்ம வந்து பேசிக்கலாம். பேசும்போது நம்முடைய மூஞ்சி அப்படி தெரியும், கண்ணாடி மாதிரி தெரியும். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து Fitspark ஈகிள் i9 சொல்லுவாங்க. i9 ப்ரோன்னு நினைக்கிறேன். i9 ப்ளஸ்ஸா i9 தெரியல. i9 தானா? இந்த இருக்குல்ல இந்த i9 9, i6 i9, இன்னொன்று வந்து iMaxன்னு ஒன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் வித்தியாசம். iMaxுக்கும் i9க்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம். அது வந்து 12,000 10,000 வருது. அதோட ப்ரைஸு பெட்டராக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து i6ஓட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. என்னோடய கேமரா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுக்கிறதுக்கு. பட் இது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் அதோட வந்து என்னோடய கேமராவோட இது வந்து கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸு. 20 மெகா பிக்சலில் எடுத்துக்கலாம். கேமராலாம் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த கேமரா நல்லாயிருக்கா, இந்த கேமரா நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த கேமரா பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நம்ம கேமரா பற்றி பேசுவோம். ஸோ இந்த கேமரா பற்றியான செட்டப்ஸும் நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா கேமரா மட்டும் தான் சேஞ்சு. ஸோ இந்த கேமரா என்ன கேமரா, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண கேமரா வந்து அதுதான். ஸோ நீங்கள் அதிகமாக வந்து கேட்டே இருந்தீங்க, ஸோ ரைட் விளாக் போடுங்க அப்படின்னு. ஸோ நானும் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி கொஞ்ச நாளாக வந்து ஒரு வாரமாக போட்டுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு வாரத்தில் வந்து இப்படி காணாமல் போச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் என்னோடய பிரதர் சொன்னார், அவன் வச்சுருக்கான்ல, அவன்கிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு. ஸோ அதான் டக்குன்னு யோசித்தேன். சரி ஓகே, வேறு வழியில் முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிப்போம். அதிகமாக ரைட் விளாகும் அதிகமாக எடுத்தது கிடையாது. ஏன்னா எடுத்தோம்னா எனக்கு வந்து வீடியோ தனியாக வரும், ஆடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணணும். அதே ரெண்டையும் சேர்த்து வந்து மெர்ஜ் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அதனால தான் வந்து பெரும்பாலும் வந்து வீடியோ வந்து அதிகமாக எடிட் பண்ணுறது வந்து நேரம் அதிகமாகும். அதே மாதிரி அது வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கும் லேட்டாகும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 10 நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து எனக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் தேவைப்படுது. அது ஏங்கிறதே தெரியல, ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து அதிகமாக ரைட் விளாக் போடலை. ஸோ கொஞ்ச நாளாக வந்து அதிகமாக கேட்டே இருந்தீங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் அதிகமாக கூடிடுச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு தேவையான நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கப்போ அதனால தான் வந்து ரைட் விளாக் வந்து கொஞ்சம் நாளாக போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு. இப்போ இதுவும் இந்த கேமரா என்னோடய பிரதரோட கேமராவும் இல்லை அப்படின்னா என்னால் வந்து கண்டிப்பாக ஒரு 1.5 மாதமோ 2 மாதத்துக்கும் வந்து என்னால் வந்து வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அப்புறம் அந்த ஒரு தொடர்ந்து பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து விட்டுருப்பேன். இந்த கேமரா எப்படி குவாலிட்டி இருக்குன்னு தெரியல, சாரி, வேறு வழி இல்லை எனக்கு. இந்த கேமரா தான் வந்து நான் மோட்டோ விளாக் எடுத்தாகணும். இந்த மோட்டோ விளாக் தான் எடுத்து கொஞ்ச நாளைக்கு போட்டாகணும். இன்னொரு 1 மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு நான் இதை தான் பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு வந்து என்கிட்ட இன்னும் சேலரியும் போடலை. வீட்லேயும் நான் அதுக்காண்டெலாம் காசுலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா இந்த பைக்கு வாங்குறதுக்காகவே வந்து நான் வீட்டில் காசு கேட்டது கிடையாது. ஒரு கேமரா, அதாவது யூஸ்ஃபுல்லான விஷயம். பைக்குங்கிறது வந்து ஒரு நீடான விஷயம், தேவையான விஷயம் எனக்கு. ஸோ அதனால வந்து நான் வண்டி வாங்கினேன். கேமராங்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் இந்த யூடியூப்புக்காக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்காக வந்து நான் வீட்டில் வந்து வாங்கக்கூடாது, காசு கேட்கக்கூடாது. அதனால் வீட்டில் நான் கேட்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கோப்ரோ அளவுக்குலாம் நான் வந்து ரொம்ப அதிகமாக போக மாட்டேன். ஒருவேளை வந்து யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க யாராவது வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க கொஞ்சம் கம்மி ரேட்டு கிடச்சா யாராவது வாங்கி கொடுத்தாதான், இல்லாட்டி வேறு ஏதாவது பிராண்டுக்கு வாங்கினா தான். ஒரு 20,000 ரூபாய்க்கு எப்போதுமே பேக்கில் வச்சுருக்கணும். ஏன்னா நான் அப்படி தான் எப்போதுமே வந்து பண்ணாத ஒரு விஷயத்தை திடீர்னு பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மறந்துடுவேன். இப்போ மொபைல் வந்து எப்போதுமே வந்து பேண்ட் பாக்கெட்டில் வச்சுருப்பேன், இல்லைன்னா பேக்கில் வச்சுருப்பேன். ஸோ என்னைக்காவது வந்து நான் வந்து வண்டி கவரில் வச்சுருந்தேன் அப்படின்னா அப்படியே போயிடுவேன், பார்க்காம போயிடுவேன். ஸோ இதுதான் வந்து நான் பண்ணுற தப்பு. ஸோ அதனால் நான் இனிமேல் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எப்போதும் என்ன விஷயத்தை பண்ணுறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். திடீர்னு புதுசாக எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி புதுசாக பண்ணோம் அப்படின்னா அதை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு வேறு ஏதாவது பண்ணணும், மறந்துடக்கூடாது. இப்போ நான் ரைட் விளாக் பண்ணி வியூஸ் வரல, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா ஓகே, கொஞ்சம் அப்பப்போ போடுவோம் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னு அந்தளவுக்கு எதுவுமே வரல.
நல்லா பண்ணுங்க, நல்ல வாய்ஸ் நல்லா பேசுங்க, கிளியராக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வீடியோ வந்து எந்த ஒரு கமெண்ட்டுங்கிறது வந்து எதுவுமே வரல, ரொம்ப தப்பாக எதுவுமே வரல. ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எஃபர்ட்டுங்கிறது போடுறேன். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக வந்து நான் இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும். அதுக்காக செஞ்சுட்டேன். ஓகே, தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்லை. என்ன நம்மளோட கேமராவாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும், இன்னும் தைரியமாக போட்டுகிட்டே இருக்கலாம். பட் ஏன்னா வந்து அடுத்து கேமரா வாங்கணும் இல்லையா? ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்தவங்களோட கேமரா கொஞ்சம் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். பத்திரமா பார்த்துக்கணும், ஏதாவது கீழே விழுவாமல் பார்த்துக்கணும், ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு.